திருவாரூர் மாவட்டம் இளவங்கார்குடி ராஜகுரு நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நாகநாதன். இவரும் பிரபாவதி என்ற பெண்ணும் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். இருவருக்குமே இது 2வது திருமணமாகும். நாகநாதன் புருனே நாட்டில் பணிபுரிந்து வரும் நிலையில் பிரபாவதி மட்டும் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் லோகேஸ்வரன் என்ற இளைஞர் பிரபாவதி வீட்டிற்கு காலையில் சென்றபோது பிரபாவதியின் தலையில் கத்தியால் குத்தப்பட்டும் கழுத்தறுக்கப்பட்டும் அரை நிர்வாண நிலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். மேலும் அவர் அணிந்திருந்த தாலி, செயின், கொலுசு மற்றும் செல்போன் காணாமல் போயிருந்தன. தகவலின் அடிப்படையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையில் இறங்கினர். இதனிடையே பிரபாவதியின் செல்போனில் வேறொரு சிம் கார்டு போடப்பட்டு அந்த எண்ணிற்கு ரீசார்ஜ் செய்யப்பட்டது. அந்த மொபைலின் IMEI நம்பர் மூலம் தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் இளவங்கார்குடி கீழத்தெரு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற 20 வயது இளைஞரை அல்லேக்காக தூக்கி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பணம் திருடுவதற்காக இரவு 9 மணிக்கு பிரபாவதி வீட்டுக்குள் சத்தமில்லாமல் சந்தோஷ் சென்றுள்ளதும், சமையல் அறையில் தோசை தயார் செய்து கொண்டிருந்த பிரபாவதி இரவு நேரத்தில் ஏன் வீட்டுக்கு வந்துள்ளாய், வெளியே போ என சந்தோஷை விரட்டி உள்ளதும் தெரிய வந்தது. அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மாறி மாறி ஆடைகளை கிழித்து அடித்து கொள்ள போர்வையை எடுத்து பிரபாவதியின் முகத்தில் மூடி சந்தோஷ் தாக்க முயன்றார். அடுப்படியில் கிடந்த அரிவாளை எடுத்து சந்தோஷை தாக்க முயன்றார் பிரபாவதி. இதனால் ஆத்திரமடைந்த சந்தோஷ் அதே அரிவாளை பிடுங்கி பிரபாவதியின் தலையில் வெட்டியதோடு கழுத்தையும் வெட்டினான். தொடர்ந்து தலையணையை வைத்து முகத்தில் அழுத்த பிரபாவதி துடிதுடித்து உயிரிழந்தார். இதையடுத்து 3 சவரன் தாலி, செயின், கொலுசு மற்றும் பிரபாவதியின் செல்போன் ஆகியவற்றை திருடிக்கொண்டு எஸ்கேப் ஆனான் சந்தோஷ். கொலை செய்த 12 மணி நேரத்தில் கொலையாளி சந்தோஷை கைது செய்து கம்பி எண்ண வைத்த காவல்துறையினர் அவரிடமிருந்து பிரபாவதியின் நகைகளையும் கைப்பற்றினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.